கல்விக்கு நிதி கொடுக்கல அப்படிங்கும் போது பிரதமர் என்னோட பேசவில்லை, நான் பேசவில்லைனாரு. ஆளுநர் மாற்றத்துக்கெல்லாம் நீங்க மாத்தாதீங்கன்னு பல தடவை பேசியிருக்கிறீங்க. கல்வி நிதிக்கு பேசியிருக்கலாமே, மற்றதுக்கு திட்டங்களுக்கு பேசியிருக்கலாமே, மெட்ரோக்கெல்லாம். அப்பெல்லாம் வெறும் கடிதம் எழுதுறீங்க, இப்ப மட்டும் ஆளுநர் மட்டும் பேசுனதா பேசுறீங்களா? எல்லாத்தையுமே ஒரு சினிமாட்டிக்காவே கொண்டு போறது, கார் ஏறும்போது இப்படிங்கிறது, இல்ல அவங்கள பார்த்து என்ன தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் நிறைய இவங்க அந்த சினிமாட்டிக்காவே இருக்கிறாங்க இன்னும். நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கேட்டீங்களாடான்னு இவங்க தானே அழுதாங்க அங்க நின்று. அப்ப எப்படி நீங்க ஸ்பாட்டுக்கு போனீங்க? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? தயார் நிலையில ஆம்புலன்ஸ் தண்ணி எல்லாம் எப்படி வச்சிருந்தீங்க? எதுக்காக நீங்க வச்சிருந்தீங்க? எதிர்கட்சி கூட்டம் நடக்கும் போது நீங்க எதுக்கு இதெல்லாம் தயார் பண்ணீங்க? நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் துக்ளக் வாசகர் குழு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். திமுகவிற்கு சவாலாக இருந்த ஆளுநர் RN ரவி அவர்கள் தற்போது மாற்றப்பட்டு இருக்கிறார். திமுக காரங்க ஒருபுறம் இதனால் சந்தோஷப்பட்டாலும் திமுக தலைவராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் திருச்சி பொதுக்கூட்டத்தில் வைத்து பேசுகிறார். ஆளுநர் RN ரவியை மாத்தாதீங்கன்னு சொல்லி மத்திய அரசுக்கிட்ட பல முறை கேட்டேன், ஆனால் மாற்றிட்டாங்க. எங்கள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் போல இருந்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க? ஆளுநர் RN ரவி அவர்கள் இப்போது மாற்றப்பட்டதற்கான காரணம் என்ன ஜி? இல்லை, நம்ம முதல்வரோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நான் மாத்தாதீங்கன்னு சொன்னேன், ஆனால் பார்த்தீங்களா அப்படின்றாரு. கல்விக்கு நிதி கொடுக்கல அப்படிங்கும் போது பிரதமர் என்னோட பேசவில்லை, நான் பேசவில்லைனாரு. ஆளுநர் மாற்றத்துக்கெல்லாம் நீங்க மாத்தாதீங்கன்னு பல தடவை பேசியிருக்கிறீங்க. கல்வி நிதிக்கு பேசியிருக்கலாமே, மற்றதுக்கு திட்டங்களுக்கு பேசியிருக்கலாமே, மெட்ரோக்கெல்லாம். அப்பெல்லாம் வெறும் கடிதம் எழுதுறீங்க, இப்ப மட்டும் ஆளுநர் மட்டும் பேசுனதா பேசுறீங்களா? அது ஒரு கிண்டல். முதல்வர் அப்படிங்கிறது அவர் மறந்துட்டாரு. இன்னும் அந்த திமுகங்கிறது இந்த சினிமா அப்படிங்கிறதுல இருந்தே இருக்கிறாங்க. அவங்க கலைஞர் சினிமால இருந்து வந்தது, ஒரு டிராமா நடிச்சதா இருக்கட்டும், மகன் சினிமாக்காரரா இருக்கட்டும். அதனாலயே என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையுமே ஒரு சினிமாட்டிக்காவே கொண்டு போறது, கார் ஏறும்போது இப்படிங்கிறது, இல்ல அவங்கள பார்த்து என்ன தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் நிறைய இவங்க அந்த சினிமாட்டிக்காவே இருக்கிறாங்க இன்னும். முதல்வர் மாறி வரல. அதனாலதான் அடுத்த சினிமால இருந்து ஒருத்தர் முதல்வர் ஆளான்னு வந்துட்டாரு கிளம்பி. அதை அவர் விட்டுருங்க. இப்போ கவர்னர் மாற்றம்ங்கிறது ரொட்டீனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லா மாநிலங்களையும் நடக்கக்கூடியதான். இப்போ 2 மாநிலங்களை கவனிச்சுட்டு இருந்தாங்க தமிழிசை அவர்கள். திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்தாங்க. அப்ப வேற ஒருத்தர் அங்க பொறுப்பு போட்டாங்க. 2 பேரும் வேற 2 கவர்னர் வந்தாங்க. அப்படின்னா அப்ப அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க? அப்போ மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் தன்னுடைய உடல்நிலை காரணமாக ராஜினாமா செய்தார் என்றுதான் இதுவரை நமக்கு தெரிகிறது. அதுக்கு மேல ஒண்ணும் விவரம் வரல. அப்போ உடல்நிலையினால ஒருத்தர் ராஜினாமா பண்றாருன்னா அந்த இடத்துக்கு யாரை போடணும் அப்படிங்கிறது அரசனுடைய விருப்பம். ஜனாதிபதி அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள், அவர் தான் நியமிப்பார். இப்போ பார்த்தா இந்த இந்தி கூட்டணியில நீங்க இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி, ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இங்க கேரளாவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆக்ஷன் இருக்கும் சட்டமன்றத்துல. அப்போ இங்க திமுகவுக்கு டஃப் கொடுத்தவரை மம்தா பானர்ஜிக்கு டஃப் கொடுக்கறதுக்கு அங்க அனுப்பியிருக்காங்க. இதை நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இவங்க இங்கேருந்து போயிட்டாரு பாத்தீங்களா அப்படின்னு திருப்பி விடுறது. ரைட்டு, சரி, நம்மளோட முறைச்சுக்கிட்டு இருந்த திரு ஆளுநர் ரவி அவர்களை அனுப்பிவிட்டார்கள் பாத்தீங்களா, நமக்கெல்லாம் வெற்றின்னு இவங்க பேசினாலும் அடுத்து அங்கேருந்து வந்திருக்காரு. அவரு கேரளால இருந்தவரை இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அவரு யாருன்னா, சிம்பிளா சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒரு இந்த யூடியூபர் இன்ஃபுளுசர் எல்லாம் பேசுறாங்க, 2 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பேசுவாங்க. இதுக்கே பயமா இருக்கா? அப்ப இதுக்கு அடுத்து வரது பார்த்தா இன்னும் எப்படி இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆளுநர் ரவி அவர்களுடைய அந்த ஒரு மென்மையான அந்த ஒரு போக்குக்கே இவர்கள் எல்லாம் தாக்கு பிடிக்காமல் அலறினார்கள், கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. கேரளால அவர் அங்க அவருடைய அந்த செயல் திட்டங்களை பார்க்கும்போது இவர் படிக்க மாட்டேன்னு தான் வெளில போனாரு. அவர் பேப்பரை வாங்கி இந்த கரெக்ஷன் எல்லாம் பண்ணிருங்கன்னு சொல்லி முதலே சொல்லிருக்காரு, கொடுக்கல. சட்டமன்றத்தில் அதை வாங்கி திஸ் இஸ் மை கவர்மெண்ட் படிச்சுட்டு போயிட்டாரு.
அவர் இவர் சொன்ன மாற்றங்களை அவங்க செய்யல. ஆனா அவர் படிக்கும் பொழுது தான் என்னெல்லாம் மாற்றம் சொன்னாரோ அதையெல்லாம் படித்து விட்டு மை கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வச்சுட்டார். நீங்க யோசிச்சு பாருங்க, இவர் படிக்க மாட்டேன் மென்மையார் போறாரு. ஆனா அவர்லாம் அப்படி கிடையாது. அப்ப அவரை இவங்க எப்படி எதிர்கொள்றதா இருக்காங்க? இப்ப என்ன இவங்களுக்கு சாதகம்னா, சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சிருச்சு, இப்ப தேர்தல் அறிவிக்க போறாங்க, அடுத்து அதிமுக வரப்போகுது, அவங்களுக்குள்ள ஒரு நட்போட இருப்பாங்க அப்படிங்கறனால இவங்க தப்பிச்சாங்க. இல்லைன்னா அந்த கவர்னர்கிட்ட சிக்கிருந்தாங்கன்னா தெரியும். அதாவது அவர் ஏற்கனவே சபாநாயகராக இருந்து பார்த்தவர், மந்திரி சபையில் இருந்து பார்த்தவர், அடிப்படை அரசியல் ஞானம் உள்ளவர், மொத்தம் பிரிச்சு மேய்ஞ்சவர். அப்போ இவங்க இப்ப எப்படின்னா அந்த கமலுடைய வசனம் வரும் இல்லையா, வீரம்னா என்னன்னா பயத்தை காட்டாம இருக்குன்னா அந்த மாதிரி இவங்க அடுத்து வந்துட்டாரு, நம்மளுடைய அந்த தேர்தல் நேரத்துல நம்ம மேல ஆக்ஷன் ஸ்ட்ரிக்டா இருக்கும், அதை இப்போல இருந்து இப்படி சொல்லி சமாளிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு மேடைகள்ல. ஆனா இந்த கவர்னருடைய அணுகுமுறை என்பது அதிரடியாக இருக்கும். அது இவங்களுக்கு தெரியல, இல்ல நமக்கு தெரியக்கூடாது மக்களுக்கு அப்படிங்கிறதுனால இந்த வேலையை பண்றாங்கன்னு தான் வச்சுக்கணும். ஏன்னா எல்லா மாநிலங்களும் இப்போது மட்டும் இல்ல, மொத்தம் 9 இடத்துல மாத்திருக்கிறாங்க. அப்ப அதுக்கெல்லாமும் என்ன காரணம் சொல்லுவாங்க? இப்போ 9 இடத்தில் மாற்றங்கள் நடைபெற்றிருந்தால் அது பொதுவான ஒரு வழக்கமான நடைமுறையா தான் பார்க்க முடியும். இவங்களுக்காக நான் சொன்னேன் இப்படி பண்ணிட்டாங்க நமக்காக மாத்திட்டேன் இதெல்லாம் கிடையாது. இவரே ஒரு காமெடியா சொல்றதா நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்ற காமெடிக்கு கூட்டமே கைத்தட்டல. அவங்களே என்னன்னு புரியாம தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால கவர்னர் மாற்றம் என்பது நடைமுறை வழக்கமா இருக்கிறதா. இதுல இன்னொன்னு, இப்போ இந்த கவர்னர் மாற்றம் என்பதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். ஜனாதிபதி அவர்கள் இவர்கள் அனைவரையும் விடுவிக்கப்படுகிறார், இவர் நியமிக்கப்படுகிறார் அப்படின்லாம் அங்கிருந்தா வரும், ஜனாதிபதி மாளிகையில தான் அந்த உத்தரவு வரும், அப்படிதான் நடக்கும். இது முறை. அந்த முறைப்படி பாஜக செய்திருக்கிறது. சரிங்களா? இன்றைய வரைக்கும் நீங்க செய்தித்தாள் எடுத்து பார்க்கலாம், இன்னைக்கும் இருக்கு செய்தித்தாள்ல. நீங்க செய்தி போட்டீங்கன்னா வரும், உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அதை நான் அடிப்படை செய்திகளை வைத்தே சொல்றேன். சோனியா அப்பாயிண்டட் நவீன் சாவ்லா ஆஸ் எலெக்ஷன் கமிஷனர்னு ஒரு செய்தி நான் படிச்சிருக்கேன், ஹெட்லைன்ஸ்ல படிச்சிருக்கேன். அப்போ எந்த பதவியிலும் இல்லாமல், எந்த உயர் பதவியிலும் இல்லாமல், நியமிக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் ஒரு எலெக்ஷன் கமிஷனரையே சோனியா அவர்கள் நியமிக்கிறார், பிரதமர் இருக்கிறார், அப்போது ஜனாதிபதி இருக்க, எல்லாம் இருக்காங்க, இவர்கள் தான் நியமித்தார்னு செய்தியே வந்தது. அப்ப அது மாதிரியா செஞ்சாங்க இவங்க விமர்சனம் பண்றதுக்கு? இல்ல முறையா இவர் ராஜினாமா பண்றாரு, அடுத்து யார் யார் இருக்கணும் லிஸ்ட் எல்லாம் எடுத்து எந்தெந்த ஊர்ல எல்லாரும் போற மாற்றணும்னு சொல்லி முறையா பண்ணிருக்கிறாங்க. அவ்வளவுதானே. இதுல ஒன்றும் இவர்கள் சொல்வது போல விமர்சனத்துக்கெல்லாம் அதுல ஒண்ணுமே இல்லை, வழக்கமான நடைமுறை தான். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். ஏன் கேரளா முதல்வரை இன்னும் சிபிஐ இடிலாம் விசாரணை வளையத்தில் கொண்டு வரல, ஏன் விசாரிக்கல அப்படின்னு சொல்லி கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ராகுல் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு, அது தமிழ்நாட்டில் நம்ம கேட்கணும். என்னன்னா அவருடைய அந்த ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி ஐ புள்ளி கூட்டணியில இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் மேல ஒரு வழக்கு பதியப்பட்டு ரெய்டு வருதுன்னா எப்படி எங்க வீட்டுக்குள்ள வரலாம்னு சொல்லி திமுக அடிச்ச போதெல்லாம் வாய் மூடிட்டு உட்காந்தாரு. நேரு மேல என்ன கேஸ் ஃபைல் பண்ணல, விசாரணை கூட பண்ண மாட்டோம்னு வச்சு எதிர்த்தரப்பு இங்கேருந்து அரசே மனு போடுது, நாங்க பண்ண மாட்டோம் இதெல்லாம் தவறுன்னு, அதுக்கெல்லாம் வாய் திறக்கல. இப்ப இவர் கேரளால எதிர்கட்சியா இருக்காருங்கிறதுனால அவர் மேல ஏன் கேஸ் ஃபைல் பண்ணலன்னா முதல்ல இந்த கேஸுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும் அவரு. அதனால அவர் கேள்விகளை இங்கிருந்து கேட்கணும், அங்கிருந்து கேட்கக்கூடாது. கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு மார்ச் 17ஆம் தேதி ஆஜராக போவதாக தெரிவித்திருக்கிறார். என்னஜி நடக்கிறது? இல்ல அவரையும் அதுல ஒரு சாட்சியா, ஏன்னா அந்த சம்பவத்துல அவர் தான் முதல்ல அங்க என்ட்ரி ஆனாங்க, தண்ணி கொடுத்தாங்க, ஆம்புலன்ஸ் வந்ததுலாம் சொன்னாங்க. அதனால அவரையும் அதுல ஒரு சாட்சியா தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா செய்திகள் நேற்று வந்த போதே அவர் நான் சம்மன் வாங்க மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்லாம் சொன்னதாதான் முதல்ல வந்தது. ஆனா அதற்கு பிறகு நான் வாங்கிட்டேன் வரேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு, 17ஆம் தேதிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் அவர்கிட்டையும் விசாரணை ஒரு சாட்சி விசாரணையா தான் நடக்கும். இதுல அவர் குற்றவாளியெல்லாம் சேர்க்கப்படலை. விஜய் அவர்களை தரப்புல இருந்து, தாவேகா தரப்புல இருந்து அளிக்கப்பட்ட மனு சிபிஐ விசாரணை வேணும், நீதிமன்ற விசாரணை வேணும்னு கேட்கப்பட்டதுல இவரும் ஒரு சாட்சியாக அங்கே இருக்கிறார். ஏன்னா முதல் ஆள் இவங்க தானே உள்ள போனது. ஸோ நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் கேட்டீங்களாடான்னு இவங்க தானே அழுதாங்க அங்க நின்று. அப்ப எப்படி நீங்க ஸ்பாட்டுக்கு போனீங்க, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது, தயார் நிலையில ஆம்புலன்ஸ் தண்ணி எல்லாம் எப்படி வச்சிருந்தீங்க, எதுக்காக நீங்க வச்சிருந்தீங்க, எதிர்கட்சி கூட்டம் நடக்கும் போது நீங்க எதுக்கு இதெல்லாம் தயார் பண்ணீங்க? தன்னோட கட்சி கூட்டம்னா எப்பவுமே தயாரா வச்சிருக்கலாம்.
ஆனா அங்க இருந்த 4-5 ஆம்புலன்ஸ்லயும் திமுக பேனர்லாம் கட்டி வர அளவுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்டா ரெடி பண்ணியிருந்தீங்களா? இது மாதிரி கேள்விகள் இருக்கலாம். அப்படிங்கிறது ஒரு பொதுமக்களோட பார்வையா இருக்கு. ஏன்னா இவர் தான் அங்க முதல்ல இவரும் அன்பில் பஷாரும் தான் நின்னாங்க. அப்போ வந்து இவங்க தானே பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நான் வந்துட்டேன், நான் தான் காப்பாத்துனேங்கும் போது பதிலை இவங்க தானே சொல்லணும். சோ இவங்களுக்கு செய்திகள் எப்படி வந்தது? அங்கிருந்து இவர் ஆபீஸ் வந்து 10 நிமிஷம் தான். நடந்த இடத்துல இருந்து இவர் ஆபீஸ் 10 நிமிஷம். பக்கத்திலேயே ஒரு தனியார் மருத்துவமனை இருந்திருக்கு. ஆனா அங்க கொண்டு போகாம அங்கேருந்து 20 நிமிஷம் தள்ளி கொண்டு போயிருக்கீங்க. என்னன்னு கேட்பாங்கல்ல. யார் உங்களுக்கு ஆர்டர் குடுத்தது அங்க போக? இல்ல இங்க தான் வந்தீங்களா? நெறைய கேள்விகள் இருக்குல்ல. ஏன்னா நம்ம அந்த இதுலயே பார்த்தோம் காணொளியில. விஜய் பேசும்போது பின்னாடியே ஒரு தனியார் மருத்துவமனையோட கட்டணம் தெரிஞ்சது. அப்ப அதையெல்லாம் அடிப்படையாக வைத்து ஆம்புலன்ஸ்க்கு யார் உத்தரவு போட்டது? ஆம்புலன்ஸ் யார் ரெடி பண்ணது? அதுல பேனர் கட்டினது? எல்லா அடிப்படை கேள்விகளும் வரும். அதற்காக தான் இவர் கொஞ்சம் டைம் எடுத்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல மேபி நேத்து மாநாடு நடந்திருக்கு. சோ அதனால கூட அவர் அங்க ஏதாவது போயிட்டு வந்திருக்கலாம். மேபி அது விஷயமா கூட இருக்கலாம். பட் 17ஆம் தேதி இவர் விரிவாக பதில் சொல்ல வேண்டியிருக்கும். சொல்லாமலாம் வந்துட முடியாது. விரிவா கேள்விகள் இருக்கும். சோ அதற்கு தயாராக இருப்பார். அன்னைக்கு அந்த சம்பவத்தோட சில உண்மைகளாவது மக்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி.